பிரிட்டிஷ்காரங்க ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் நம்ம இந்தியாவ ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது, ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கைஸ். இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஐடியா எங்கிருந்து வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே, யூரோப்லேருந்து போர்ச்சுகீசியர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இவங்கள பார்த்து தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணமே வந்தது. பிரிட்டிஷ்காரங்களாவது ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் தான் கைஸ் நம்ம இந்தியாவ ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா, நம்ம இந்தியால உள்ள ஒரு சில முக்கியமான பகுதியில போர்ச்சுகீசியர்கள் 450 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுமா? 1498வது வருஷம் முதல் போர்ச்சுகீசியர் வாஸ்கோ ட காமா நம்ம கேரளால இருக்கக்கூடிய கோழிக்கோடுக்கு வராரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேரளால வணிகம் செய்றாங்க. இதுக்கப்புறம் கேரளால இருக்கக்கூடிய கொச்சி, கோழிக்கோட், கண்ணூர் போன்ற முக்கியமான ஏரியாக்கள கைப்பற்றிர்றாங்க. கைப்பத்தி 1503வது வருஷம் கண்ணனூர்ல ஒரு மிகப்பெரிய கோட்டைய கட்டுறாங்க. இன்னைக்கும் ஒரு டூரிஸ்ட் சைட்டா இந்த ஒரு கோட்டை இருந்துட்டு இருக்கு. செயின்ட் ஏஞ்சலோ ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித ஏஞ்சலோ கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோட்டை இன்னைக்கும் கண்ணனூர்ல ஒரு டூரிஸ்ட் சைட்டா இருந்துட்டு இருக்கு. இந்த கோட்டைய 1503வது வருஷம் போர்ச்சுகீசியர்கள் கட்டுறாங்க. இதுக்கப்புறம் 1505வது வருஷம் அஃபிஷியலா நம்ம இந்தியாவுக்கு உண்டான போர்ச்சுகீசிய வைஸ்ராய போர்ச்சுகீசிய மன்னர் அப்பாயிண்ட் பண்றாரு. அன்னைக்கு போர்ச்சுகீசிய மன்னரா இருந்தவரு கிங் இம்மானுவேல் I. நம்ம இந்தியாவுக்கான முதல் போர்ச்சுகீசிய வைஸ்ராய் யாரு அப்டின்னா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்டின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவரு கொச்சிய தலையிடமா வச்சு, கொச்சிய கேப்பிட்டல் சிட்டியா வச்சு, போர்ச்சுகீசியர்களுக்கான கேப்பிட்டல் சிட்டியா வச்சு ஆட்சி செய்றாரு. இதுக்கப்புறம் 1510வது வருஷம் கோவாவ கைப்பற்றிர்றாங்க கைஸ். கோவாவ யாரு கைப்பத்துறா அப்டின்னா, அஃபோன்சோ டி அல்புகார்க் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கோவாவ கைப்பற்றுறாரு. இவரு கோவாவ கைப்பத்துனதுக்கப்புறம், இவர நம்ம இந்தியாவுக்கான வைஸ்ராயா போர்ச்சுகீசிய அரசர் அப்பாயிண்ட் பண்ணிர்றாரு. வைஸ்ராய் அப்டின்னா, இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு மாரி கைஸ். இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எப்படி இருந்துட்டு இருக்காரோ, அந்த மாரி அவங்கள பொறுத்தவரைக்கும் வைஸ்ராய் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல போர்ச்சுகீசியர்கள் இன்னைக்கு நம்மளுடைய யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய தாத்ரா, நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் தையூ போன்ற பகுதிகள கைப்பத்தி அவங்க ஆட்சி செய்றாங்க. இந்த கோவாவ மட்டுமே இவங்க ஆட்சி செஞ்ச காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 1510ல இருந்து 1961 வரைக்கும் கிட்டத்தட்ட 451 வருஷம் கோவாவ ஆட்சி செஞ்சிருக்காங்க கைஸ். நம்ம 1947ல பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து சுதந்திரம் வாங்குனோம். நாம சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறமும் கூட கோவாவ விட்டு போர்ச்சுகீசியர்கள் போல. 1961வது வருஷம் ஆப்பரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேஷன நம்மளுடைய இந்தியன் ஆர்மி ஃபார்ம் பண்ணி, கோவாவுல போயிட்டு ஃபைட் பண்ணி போர்ச்சுகீசியர்கள வெளிய அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கோழிக்கோட், கண்ணூர், கொச்சி இதெல்லாம் லேட்டர் காலகட்டத்தில பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. ஆனா, இந்த கோவா மட்டுமே 451 வருஷம் போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோல்ல இருந்தது கைஸ். இதோட சேர்த்து நூத்துக்கணக்கான வருஷம் தாத்ரா, நாகர் ஹவேலி அண்ட் தாமன் அண்ட் தையூவும் போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இந்த தாத்ரா, நாகர் ஹவேலி அண்ட் தாமன் அண்ட் தையூவ நாம ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்கணும்? அதே மாரி கோவாவ நாம எதுக்கு ஒரு ஸ்டேட்டா வச்சிருக்கணும்? கோவாவ டீசென்ட்டா ஒரு மகாராஷ்டிராவோட இணைச்சு விட்டு போயிரலாம். அல்லது கர்நாடகாவோட இணைச்சு விட்டு போயிரலாம். ரொம்ப சின்ன 2 மாவட்டங்களை கொண்ட ஒரு மாநிலமா மட்டுமே எதுக்கு கோவாவ நம்ம வச்சிருக்கணும்? ரொம்ப ரொம்ப சின்னது இல்லைங்களா? இதுக்கு வேற தனியா எலக்ஷன் நடத்தணும். அதுக்கு ஒரு சிஎம்ம வேற அப்பாயிண்ட் பண்ணணும். தேவையில்லாத வேலை எதுக்கு? டீசென்ட்டா நம்ம மகாராஷ்டிராவோட இணைச்சுட்டு போயிரலாம். அல்லது கர்நாடகாவோட இணைச்சுட்டு போயிரலாம். கரெக்ட்டுங்களா? அது ஏன் இன்னை வரைக்கும் பண்ணாம இருக்காங்கன்னா, அதே மாரி தாத்ரா, நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் தையூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சைட். ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி. இது குஜராத்தோடைய சதர்ன் பார்ட்ல இருந்துட்டு இருக்கு. இத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாக வசதிக்காக ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குஜராத்தோட கூட இணைச்சுட்டு போயிரலாம். அத இன்னைக்கு வரைக்கும் இணைக்காம, அத ஒரு தனி ஒரு யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்கிறதுக்கு மட்டுமே என்ன காரணம்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு கைஸ். 2 மாவட்டங்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய கோவாவ தனியா ஒரு ஸ்டேட்டா வச்சிருக்கிறதுக்கும், அதே மாரி தாத்ரா, நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் தையூ இது ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி. இத யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு கைஸ். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் நூத்துக்கணக்கான ஆண்டுகள் இந்த பகுதிகள ஆட்சி செஞ்சதுனால, போர்ச்சுகீசியர்களுடைய கட்டடக்கலை, அவங்களுடைய உணவு பழக்கவழக்கம், அவங்களுடைய ஒரு சில முக்கியமான ஏன்ஷியன்ட் திங்ஸ், அவங்களுடைய ஒரு பழமையான ஒரு சில விஷயங்கள் அங்க வந்துருச்சு. இயற்கையா அந்த கலாச்சாரம் இந்த பகுதிகள்ல, இந்த நிலத்துல வர ஆரம்பிச்சுருச்சு. இத பாதுகாக்கணும். இந்த கலாச்சாரத்த போர்ச்சுகீசியர்களோட கலாச்சாரம் இந்த நிலத்துல இருக்கு. கோவா நிலத்திலயும், தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் தாமன் அண்ட் தையூலயும் இருக்கு. இத பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத தனியா வச்சிருக்காங்க. கோவாவ மகாராஷ்டிராவோடயோ அல்லது கர்நாடகாவோடயோ இணைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி அந்த போர்ச்சுகீசிய கலாச்சாரம் அழிஞ்சு போயிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த மொழி அழிஞ்சு போயிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன அவங்களுடைய கலாச்சாரம் அழிஞ்சு போயிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதோடைய யூனிக்னெஸ், அதோடைய ஐடென்டிட்டி போயிடும். அதாவது கோவாவுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான அந்த கட்டிடக்கலை, அந்த யூனிக்னெஸ், அந்த ஐடென்டிட்டி போயிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதனால தான் இந்த தாத்ரா, நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் தையூ இதையும், கோவாவையும் நம்ம தனியாவே வச்சிருக்கோம். நம்மளுடைய இந்தியன் கவர்ன்மென்ட் இத தனியா வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு கைஸ். கோவா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் சைட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் சைட் தான் இந்த கோவா.
நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பகுதி, ஒரு மாநிலம். அந்த காரணத்தினாலயும் இந்த கோவாவ ஒரு தனி மாநிலமா வச்சிருக்காங்க. இதே மாரி நம்ம பாண்டிச்சேரியையும் நம்ம ஒரு தனி யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது பிரெஞ்சு ஆட்சி செஞ்ச பகுதி. அவங்களுடைய கலாச்சாரம் இங்க இருக்கு. அந்த விஷயங்கள பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு தனி யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்கோம்.